ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது வெல்கம் டு தி அவுட்காஸ்ட் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற ஒரு ஃபீல் குட் அனிமே பத்தா பார்க்க போறோம். இந்த அனிமே பாக்குறப்ப ரொம்ப பசியாவும் ரொம்ப ஃபீல் குட்டான அனிமையாவும் இருக்கும். இந்த அனிமே நம்ம சேனல்ல வாரம் போட போறோம். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங்ல டஞ்சன்ல ஒரு பெரிய டிராகனை ஒரு பெரிய பார்ட்டியுமே தாக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த பார்ட்டி எவ்வளவு பெருசா இருந்தாலுமே அந்த டிராகன் அவங்களை ஈஸியாவே தாக்கிட்டு இருக்கு. அவங்க என்ன ஷீல்டு போட்டு தாக்குனாலுமே இப்போ ஒரு பொண்ணுக்கு அடிப்படுது. அந்த பொண்ணுக்கு நம்ம இடமே ஒரு ஸ்பெல்ல கிரியேட் பண்ணி அதுல இருந்து ஒரு போர்ஷனை கிரியேட் பண்ணி அந்த பொண்ணு கொடுக்குறான். அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதை பார்த்து முன்னாடி இருக்க பொண்ணுமே சந்தோஷப்பட, இதை பார்த்து பக்கத்துல இருக்கவன் பொறாமப்பட்டு அவனுமே ஒரு சின்ன கத்தியை வச்சுக்கிட்டு அந்த டிராகனோட கண்ணை கிழிச்சு அது இனிமே கோவப்படுத்திட்டு இருக்கான். அதனால அது இனிமே பவர்ஃபுல்லான அட்டாக் வச்சுக்கிட்டு அந்த பார்ட்டி இனிமே பிரிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த அட்டாக் பண்ணவன் அதாச்சு அந்த பார்ட்டியோட கேப்டனுமே, யாரும் பயப்படாதீங்க, நம்ம தான் சில்வர் விங், இந்த உலகத்தோட ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட்டி. இப்போ அந்த சில்வர் விங்கோட முக்கியமான மெம்பர்ஸ்லாம் ஒரு மீட்டிங்ல இருக்காங்க. நம்ம ஹீரோமே என்னாச்சு எமர்ஜென்சி மீட்டிங் இப்போ எதுக்கு அப்படின்னு கேட்க, அந்த பார்ட்டியோட கேப்டனான வீகோமே, டெனிஸ், நம்ம ரீசெண்டா போன கோஸ்ட்ல அந்த டிராகன் அழிக்கிறதுக்கு தவற விட்டதுக்கு காரணம் நீதான். நீ அந்த ட்ரெட் வாய்ஸ்ங்கிற ஸ்பெல்ல யூஸ் பண்ணனா அந்த டிராகன் ஓடாம இருந்திருக்காது, நம்ம அந்த டிராகன் அழிச்சிருக்கலாம். டெனிஸும் என்ன உளறிட்டு இருக்க, நீ தானே அதை ஆர்டர் கொடுத்த, அதனால தானே நான் அதை யூஸ் பண்ணேன். ஆனா அந்த கேப்டனுமே நான் அப்படி கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ மனசுக்குள்ள அந்த டைம்ல அந்த டிராகன் வெறி பிடிச்ச மாதிரி தாக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த ட்ரெட் வாய்ஸ்ங்கிற ஸ்பெல்ல யூஸ் பண்ணு சொல்லிட்டு அவன் சொன்னான். அந்த ஸ்பெல்ல இந்த மான்ஸ்டரை துரத்தி விட்டுடும். அதனால அந்த மான்ஸ்டருமே அங்கிருந்து தப்பிச்சு போயிடுச்சு. ஒருவேளை நான் அந்த ஸ்பெல்ல மட்டும் யூஸ் பண்ணாம இருந்தேன்னா கண்டிப்பா நாங்க பொழைச்சிருக்கவே மாட்டோம். அவனோட கேரக்டர் என்னதான் மோசமா இருந்தாலுமே அவன் அந்த டைம்ல எடுத்த முடிவு ரொம்ப நல்லதா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ இப்படி பேசிட்டு இருக்கானே. அந்த கேப்டன் வீகோவுமே, நான் அந்த மாதிரி ஒரு ஆர்டர் கொடுக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல, அப்படின்னா எங்களோட பார்ட்டியோட நேம இந்த மாதிரி சரிக்கணும்னு சொல்லிட்டு வேற ஒரு பார்ட்டியில வந்த ஸ்பையா நீனு. இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னு உனக்கு புரியுதுல டெனிஸ், இனிமேட்டு இந்த பார்ட்டியில உனக்கு இடம் கிடையாது. உன்னை இந்த பார்ட்டில இருந்து நான் கிக் அவுட் பண்றேன். இதுகிட்ட சுத்தி இருக்க யாருமே எந்த பதிலும் சொல்லாம இருக்க. டெனிஸும், ஓ அப்ப எல்லாருக்குமே இது சம்மதம் தானா? அந்த கேப்டன் வீக்கவோ, ஆமா பின்ன இந்த மாதிரி ஒரு குக்கு இந்த மாதிரி ஒரு பார்ட்டியில இடம் இருந்தா எல்லாரும் தப்பா பேச மாட்டாங்களா? ஒரு குக்கா இருந்தா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, அந்த கேப்டன் வீக்கவுமே, சில்லர் விங்ல எல்லாருமே ஸ்வாட்ஸ்மேனாவும் மேஜிஷியனாவுமே இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். நாம ரெண்டு பேருமே லெவல் 99 இருந்தாலுமே உன்ன மாதிரி ஒரு குக்குக்கு இங்க இடம் கிடையாது. இதை கேட்ட உடனே என்னதான் டெனிஸுக்கு இருந்தாலுமே, சரி நீங்க அப்படிதான் யோசிக்கிறீங்கன்னா எனக்கு வேற வழி கிடையாது, இனிமேட்டு நீங்க யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அந்த பார்ட்டியை விட்டு போறான். அவனுமே அங்கிருந்து வெளியே வந்த அப்புறம், அப்போ இதுக்கப்புறம் ஹோட்லி கேப்டலுக்கு குட் பை சொல்ல வேண்டியதுதான். இதுக்கப்புறம் எனக்கு எங்க என்ன வேலை இருக்கு, சரி நம்ம கிளம்பலாம்னு சொல்லிட்டு போறப்ப ஒரு சின்ன பொண்ணு வந்து அவன் அடிக்க, அவ கையில இருந்த பலூனுமே அங்கிருந்து பறக்க ஆரம்பிக்குது. அந்த பொண்ணுமே எங்க அம்மா கிட்ட இருந்து கால உந்து அந்த பலூன் வாங்க, இப்போ அது பறந்து போது எனக்கு கண்டிப்பா உண்ட விழ போகுது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவுமே அங்கிருந்து ஜம்ப் பண்ணி எப்படியும் அந்த பலூனை பிடிச்சி அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறான். உனக்கு இந்த பொருள் இந்த அளவுக்கு முக்கியமானதுன்னா அதை டக்குன்னு விடாத, ஓகேவா அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணுமே சந்தோஷமா அந்த பலூனை வாங்கிட்டு அவங்க அம்மா கிட்ட ஓடுறா. நம்ம இரவும் உனக்கு முக்கியமான ஒரு விஷயத்த டக்குன்னு விடக்கூடாதுல. ஆமா கரெக்ட் தான், எனக்கு முக்கியமான விஷயம் குக்கிங். ஆனா இது எல்லாத்தையுமே அவனோட கேப்டன் வீக்கு பின்னாடி பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்மளோட பிளான ஆரம்பிக்க வேண்டியதுதான். டெனிஸும் அந்த கேப்டனோட பாட தாண்டி போறப்ப பின்னாடி ஒரு பொண்ணு வந்துட்டு, டெனிஸ் எங்க போயிட்டு இருக்க, என்ன நடக்குது, உன்னை நம்ம பார்ட்டில இருந்து கிக் அவுட் பண்ணிட்டாங்களாமே, ஒருவேளை நீ இந்த பார்ட்டில இருந்து போயிட்டா என்ன நடக்கும், நீ தான் மெடிசன் உருவாக்குவ, நீ தான் ஆல்கமியை பார்த்துப்ப, அதை விட முக்கியமான விஷயம் சோத்த நீ தான் ஆக்குவ. இப்போ நீ இந்த பார்ட்டி விட்டு போயிட்டா இன்னைக்கு நைட் டின்னரை யாரும் எனக்கு செஞ்சு கொடுப்பா. டெனிஸும், என்ன மாதிரி நிறைய திறமை உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதுக்கெல்லாம் வேற எல்லாம் பாத்துக்கோ. கேட்டியோ, நீ நம்மளோட பார்ட்டிக்கு வந்த அப்புறம் நம்மளோட பார்ட்டியோட ஸ்கில் எல்லாம் நிறையவே அதிகமாச்சு. அந்த பார்ட்டில இருக்க மிச்ச மெம்பர்ஸ் கூடமா நீ எவ்வளவு முக்கியமானு தெரியாம போயிடுச்சு. இப்படியே போச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், சரி சொல்லு, நான் அப்படியே பேசி வாங்கிடுறேன், நீ திருப்பி அந்த பார்ட்டிக்கு வருவல அப்படின்னு கேட்க, நம்ம இரவு நீ இந்த மாதிரி சொல்றது எனக்கு சந்தோஷம் தான் இருந்தாலுமே அப்படின்னு சொல்ல, அவளுமே அட்லீஸ்ட் போறப்பயாச்சு கடைசியா ஒரு வாட்டி எனக்கு சமைச்சு கொடுத்துட்டு போயேன். டெனிஸும், எப்ப பார்த்தாலும் சோறு தான் நினைச்சிட்டு இருப்பியா? கேட்டியும், நான் சீரியஸா கேக்குறேன், நீ திரும்பி வரவே மாட்டியா? இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற? டெனிஸும், உனக்கே தெரிஞ்சிருக்கும், நான் குக் பண்ண போறேன், நான் எனக்குன்னு சொந்தமான ரெஸ்டாரண்டா ஓபன் பண்ண போறேன், நான் தான் உன்னை கண்டுபிடிச்சேன், நான் தான் உன்னை பார்ட்டியில சேர்த்தேன், அதனால நான் சொல்றத நீ கேளு அப்படின்னு சொல்ல, நம்ம இரவும், உண்மைதான், நீ தான் சில்வர் விங்குக்கு என்னை இன்வைட் பண்ண, அதுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அவன அவனோட மனசுக்குள்ள கேட்டியும் நானும் ரொம்ப க்ளோஸா இருக்கும். ஆனா இது அந்த கேப்டன் வீகோக்கு பிடிக்கல. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போக, ஆனாலுமே கேட்டி, நான் உன்னோட வைஸ் கேப்டன், நான் உனக்கு ஆர்டர் கொடுக்குறேன், நீ திரும்பி வரணும்னு சொல்ல, இதெல்லாம் கேட்காம டெனிஸுமே அங்கிருந்து கிளம்புறான். ஒரு அட்வென்ச்சரா என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, ஆனா ஒரு குக்கா என்னோட புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. இப்ப அவனுமே பக்கத்துல இருக்க டவுனுக்கு போயிட்டு ஒரு ஃப்ரீசர் பாக்குறான். ஆனா இது நல்லா இருக்கு, மேஜிக்கே இல்லாம சாப்பாடு ஸ்டோர் பண்ணி வைக்குமா, இது எனக்கு வேணும். ஆனா ஒரு நிமிஷம், ஹவு டு ஓபன் ரெஸ்டாரண்ட் இந்த புக்ல இந்த மாதிரி தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கக்கூடாதுன்னு போட்டிருக்கேன். சரிங்க எனக்கு இது வேணாம், எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, என்னால ஐஸ் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும், சரி வரட்டான்னு சொல்லிட்டு அவனுமே போறான். சரி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம், ஹவு டு ஓபன் ரெஸ்டாரண்ட் இந்த புக்கை பார்த்து
எல்லாத்தையுமே பண்ணுவோமே. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பழைய இடத்த வாங்கி அதை ரெனோவேட் பண்ணணும்னு போட்டுருக்கு. அதுக்கப்புறம் உனக்கு தேவையான பொருட்களை வாங்கணும். அதே மாதிரி கடைக்காரன் கிட்ட நல்ல கம்யூனிகேஷன் வச்சுக்கணும். டெனிஸும் இது ரொம்ப நல்லா இருக்குல்ல, என்னோட கனவு கிட்ட நான் நெருங்கிட்டேன். எனக்கு இப்ப எல்லாமே கிடைச்சிருச்சு. எனக்கு இப்ப தேவையானதெல்லாம் ஒரு வெயிட்டர் மட்டும் தான். அந்த புக்ல அதை பத்தி படிக்க அதுல எல்லா வேலையும் நீயே பார்க்க கூடாது, சமைக்கிறத மட்டும் நீ பாரு. ஒரு வெயிட்டரை நீ ஹையர் பண்ணி தான் ஆகணும். டெனிஸும் அப்ப வேற வழி கிடையாது, ஒரு சர்வரை நான் ஹையர் பண்ணி தான் ஆகணும். இப்போ அங்க என்னமோ குரல் கேக்குது. அங்க போய் பார்த்தா ஒரு ஸ்லேவ் ட்ரேடருமே ஒரு சின்ன பொண்ணை ஸ்லீவா வித்துக்கிட்டு இருக்கான். அவனுமே இங்க பாருங்க, இவ ஒரு நோபல் பொண்ணு. இந்த பொண்ணோட அப்பா அம்மா ஒரு பெரிய நோபல்ஸ். அவங்க சொத்து பிரச்சனைனால இந்த நாட்டை விட்டு நாடு கடத்திட்டாங்க. இப்போ இந்த பொண்ணும் அங்க போய் இங்க போய் கடைசியில இங்க வந்திருக்கா. டெனிஸும் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் ஆசையா இருக்கு, ஆனா எல்லாரையுமே நல்லா காப்பாற்ற முடியாதுல. இந்த உலகத்துல இருக்க அநியாயத்தை எல்லாத்தையும் தடுக்கணும்னு பார்த்தா கண்டிப்பா என்னால பழக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கண்ணை பாக்குறான். அதை பார்த்த உடனே சின்ன வயசுல அவனை பாக்குற மாதிரி அவனுக்கு தோணுது. இப்போ அந்த ஏலமும் ஆரம்பிக்க 300ல இருந்து ஆரம்பிச்சு 1000 கிட்ட போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே 500 ஏத்திட்டு போயிட்டு இருக்க. இதை பார்த்து டெனிஸுமே எனக்கு 1 மில்லியனுக்கு தாங்க அப்படின்னு கேட்க, இதை பார்த்து எல்லாருமே வாயை பொழுது போறாங்க. அந்த ஸ்லேவ் ட்ரேடரும் 1 மில்லியனுக்கு இவர் வாங்க போறாரு. யாரும் இல்லைன்னா நான் விற்க போறேன்னு சொல்றதுக்குள்ள அந்த கடைக்காரர் வந்துட்டு எனக்கு 2 மில்லியனுக்கு தாங்கன்னு கேட்கிறாரு. நாம இரவும் அந்த கடையில இருந்து முன்னாடி நீ தானா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க. அவனுமே இந்த பொண்ணை நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நம்ம இரவும் இவன் பாக்குறதுக்கு ஒரு பர்வர்ட் மாதிரி இருக்கான், ஆனா இவன் பாக்குறதுக்கு தான் அப்படி இருக்கான். இவன் நிஜமாலே அப்படி இல்லையான்னு தெரியல. இவன் அந்த பொண்ணை பாத்துக்கிறேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்ல, பின்னாடி இருக்க மக்களுமே இவங்கிட்ட இந்த பொண்ணு மாட்டினா அதோ கதி அப்படின்னு சொல்ல, நம்ம இரவும் என்னது அவன் நிஜமாலே இப்படித்தான் போலயே, இந்த பொண்ணு நான் இவன் கிட்ட இருந்து எப்படி வச்சு காப்பாத்தி அவனு சொல்லிட்டு அவனுமே எப்படியும் அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். இப்படி 2 பேருமே மாத்தி மாத்தி மில்லியன் கணக்குல ஏலம் இட்டு இருக்காங்க. ஆனா கடைசியா எப்படியோ அவனுமே அந்த ஏலத்துல ஜெயிச்சிட்டான். டெனிஸும் அந்த கம்னாட்டி இந்த ஏலத்தை இந்த அளவுக்கு இழுத்து விட்டு என் கையில இருந்த மொத்த காசையும் கறியாக்கிட்டானே. என்னாச்சு இப்பவுமே அந்த மாதிரி தான் பாத்துட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அவன் ரெடி பண்றான். அவளுமே ரெடி ஆவ இப்பதான் அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அவனோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். போற வரையில அந்த பொண்ணுமே திருப்பியுமே அதே மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு சோகமா நடந்து வந்துட்டு இருக்க. நம்ம இரவும் கொஞ்சம் பக்கத்துல வா இல்லைன்னா தொலைஞ்சு போயிடுவா அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணுமே யோசிச்சு அவன் பக்கத்துல நடந்து வர. கடைசியில நிஜமாலே அவ தொலைஞ்சு போயிட்டா. சுத்தி இருக்க ஆளுங்களுமே அவளை சரியா ட்ரீட் பண்ணாம இருக்க. அவளுமே அதே இடத்துல அழுற நிலைமைக்கு போறா. ஆனா கடைசியில நம்ம இரவும் பின்னாடி வந்துட்டு நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல நீ தொலைஞ்சு போயிடுவேன்னு, என்ன மன்னிச்சிட்டு நான் தான் வேகமா நடந்துட்டேன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணுமே எதுக்காக என்ன வாங்குனீங்க அப்படின்னு கேட்க, டெனிஸும் காரணம்லாம் கிடையாது, ஒண்ணு பார்த்தப்ப என்னோட சின்ன வயசு பாக்குற மாதிரி ஞாபகம் வந்துச்சு, அதனாலதான். சரி உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்க, அவளுமே ஸ்லேவ்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, அட ஸ்லேவை தவிர்த்து வேற பேர் இருக்குல்ல அதை சொல்ல அப்படின்னு சொல்ல, அவளுமே அப்படின்னா அட்டலியர்னு கூப்பிடுங்கன்னு சொல்ல, டெனிஸும் அப்படின்னா என்னோட பேரு டென்னிஸ். அவளும் டென்னிஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்ல, அட அப்படிலாம் கூப்பிடுவேனா அப்படின்னு சொல்ல, அவளும் அப்படின்னா நான் மாஸ்டர்னு கூப்பிடுறேன்னு சொல்ல, டென்னிஸும் அட டென்னிஸ்னு கூப்பிடு சொல்லமா மாஸ்டர் விட்டுரு. அவளும் அட்டலியர் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க, டென்னிஸும் நீ எதுவுமே செய்வேனா, இங்க ஒரு ரூம் இருக்கு, நீ வேணும்னா தங்கலாம் இல்லைன்னா இங்க இருந்து கிளம்பலாம், உன்னை யாரும் இனிமே கட்டாயப்படுத்த மாட்டாங்க, நீ இனிமே ஃப்ரீ தான். இதை கேட்ட உடனே அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. இப்போ அவ வயிறு சத போட நம்ம டென்னிஸுமே அவளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணி தரான். அவனுமே சாப்பாடு ரெடி பண்றப்ப மேஜிக் யூஸ் பண்ணி ரெடி பண்றான். அதுல அந்த வாசனையே அவளுக்கு மேம்பருந்து போறா. அவளும் அந்த சாப்பாடு ரெடி ஆன அப்புறமே சாப்பிட்டு பாக்குறா. அதை சாப்பிட்ட அப்புறம் சந்தோஷத்துல அவளுமே அழுகுறா. டெனிஸும் நீ என்ன அனுபவிச்சிருக்கன்னு எனக்கு தெரியாது, அந்த கஷ்டத்தை நீ எனக்கு சொல்ற வரைக்கும் நான் அதை கேட்க மாட்டேன். உனக்கு ஆள் மனசுல தாயா இருந்தாலும் உன்னால எதுவுமே பண்ண முடியலன்னு நினைச்சாலும் உனக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லைனாலும் நீ எப்படியா இருந்தாலும் சாப்பிட்டு தானே ஆகணும். ஏன்னாச்சு சாப்பாடு நல்லா இருக்கா டெலியர் அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணுமே லப்புக்குன்னு வாயில போட்டதுல தொண்டையில அடிச்சுக்கிச்சு. எனது அடிச்சுக்கிச்சா என்னமா வித்தியாசமா சவுண்டு கொடுத்துட்டு இருக்க, உனக்கு ஒன்னும் ஆகாதான்னு சொல்லிட்டு எப்படியோ அவளை காப்பாத்துறான். எங்க பாத்தியா உனக்குன்னு இந்த வெயிட் ட்ரெஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் அவகிட்ட கொடுக்குறான். அவளுமே அவளால முடிஞ்ச ஹெல்ப் டென்னிஸுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப முன்ன இருந்ததை விட கொஞ்சம் அவ பெட்டர் ஆயிட்டா. கடைசியா டென்னிஸ் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ணிட்டா. சரி அட்வென்ச்சர் ரெஸ்டாரண்ட் இப்போ ஓபன் ஆயிடுச்சு. சரி ஹோட்டல் நீதான் நம்மளோட வெயிட்டர்ஸ், அதனால அதுக்கேத்த மாதிரி தயாராகிறதுக்கோ எல்லாமே ரெடியா இருக்கு. என்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நீ வா, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வாய் சாப்பாட்டுல உன்னை இந்த சாப்பாட்டுக்கு பைத்தியமாக்குற, 3 வேளையும் இங்கே உன சாப்பாடு வைக்கிற, ஆனா தயவு செஞ்சு காசு மட்டும் கொடுத்துட்டு சாப்பிடுப்பா, ஏன்னா எல்லாத்துக்கும் நான் இதுலயே செலவு பண்ணிட்டேன், காசு மட்டும் கொடுத்துட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்ல அவனோட ஃபர்ஸ்ட் கஸ்டமருமே அங்க வரான். ஆனா அவனுமே ஃபுல் ஆர்மர்ல கவர் ஆகி வந்திருக்கான். இதை பார்த்து அவங்களுமே ஆச்சரியப்படுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் வேற எபிசோட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு நினைக்கிறேன். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.